ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 8000 ரூபா வந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னது 8000 ரூபாயா? அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மான்சூன் பம்பரில் உங்களுக்கு ஒரு வேளை 10 கோடி ரூபாய் முதல் பரிசு கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் எஃப்டியில் போட்டு வச்சிங்கன்னா பெர் டேக்கு 8000 ரூபாங்கிற அமௌண்ட்டே உங்கள் கைக்கு கிடைக்குங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே லாட்டரி ரிலேட்டடாக பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் அந்த லாட்டரியோட பணம் விழுந்துச்சு அப்படின்னா அதை எந்த மாதிரி சேவிங்ஸில் போடணும், அதை எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமா நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் பம்பரோட 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே எஃப்டியில் போட்டு வச்சிங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு இயர்லி எவ்வளோ இன்கம் வரும், மந்த்லி எவ்வளோ இன்கம் வரும், பெர் டேக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதோடவே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அப்போ டேக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 கோடி ரூபாய் வின் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு எவ்வளோ வரும், நீங்கள் அதை எஃப்டியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியாக எவ்வளோ வரும், அதுக்கு நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸும் நிறையவே கொடுத்துட்டே வருவோம். எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போயிடுவோம். ஃபர்ஸ்ட், இந்த மான்சூன் பம்பரில் பார்த்தீங்கன்னா முதல் பரிசுங்கிறது 10 கோடி ரூபாய். இதோட குழுக்கள் ஜூலை 18, 2026 இன்னும் ஒரு 16 நாள் தான் இருக்குது. நீங்கள் இந்த மான்சூன் பம்பரில் 10 கோடி ரூபாய் வின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு டாக்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா 10 கோடி ரூபாய் கிடச்சுன்னா முழுசாக உங்களுக்கு 10 கோடி ரூபாயும் கிடைக்காது. ஃபைனலாக 5 கோடியே 49 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கிடைக்குது. அதை என்ன பண்ணுவோம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவோம், கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போகணும்னு ஆசைப்படுவோம். அப்புறம் நமக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே பண்ணுவோம். இப்படிலாம் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய அந்த அமௌண்ட்டுங்கிறது 1 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ கண்டிப்பாக ஜீரோ ஆயிரும். ஸோ அப்படி ஜீரோ ஆகக்கூடாது அப்படின்னா அதை முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. நாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எஃப்டியில் போடுறதை மட்டும் பார்க்க போகிறோம். மற்ற வழிகளை பற்றி நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸில் பேசலாம். ஃபஸ்ட்டு எஃப்டி அப்படின்னா என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட். பேங்க்கில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் ஒரே தடவை பேங்க்கில் போட்டு வைக்கிறது. அப்படி போட்டு வைக்கிறது மூலிமா நமக்கு பேங்க்ல இருந்து வட்டி தருவாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, 5 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, 10 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கலாம். இப்போ நமக்கு இந்த முதல் பரிசான 10 கோடி ரூபாய் கிடச்சி டாக்ஸ் போக 5 கோடியே 49 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த அமௌண்ட்டை எதுவுமே எடுக்காமல் அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம். ஏன் ப்ரோ நான் மொத்தமாக அப்படி போடணும், நான் எனக்கு தேவையான விஷயங்களை அதில் செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம். அதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எந்த அளவுக்கு எடுத்து செலவு பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே எஃப்டியில் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு கம்பல்சரி எஃப்டியில் போட்டு வைப்பாங்க. போட்டு வைக்கிறது மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ கரண்டாக 2026 ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க்லாம் ஒரு 6.10% இருந்து 6.60% வரைக்கும் வட்டிங்கிறது தராங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 7% இருந்திருக்கும், 7.5% இருந்திருக்கும். பட் இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5% அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 6.5% அப்படிங்கிறத பெரும்பாலான நேஷனலைஸ் பேங்க்கில் தருவாங்க வட்டியா. ஸோ இப்போ 5 கோடியே 49 லட்சம் ரூபாயை நீங்கள் அப்படியே எஃப்டியில் போடுறீங்க. அதுக்கு 6.5% வட்டியாக அவங்க தந்தாங்க அப்படின்னா இயர்லி நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,68,500 ரூபாய்ங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த அமௌண்ட்டை அப்படியே எஃப்டியில் பத்திரமா போட்டு வைக்கிறோம். அப்படி போடுறது மூலியமாகவே நமக்கு இயர்லி இன்கம்மாக ஒரு 35.5 லட்சம் ரூபாய் நமக்கு இன்கம்மாக கிடைக்கும். இதை அப்படியே ஒவ்வொரு மாதத்துக்கும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்னா 2,97,000 ரூபாய்ங்கிறது நமக்கு கிடைக்கும். மந்த்லி வரைக்கும் பார்த்துட்டோம். அப்படியே டேக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 9,779 ரூபாய் கிடைக்கும். என்னங்க ப்ரோ ஒரு 8,000 ரூபாய் கிடைக்குன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் பெர் டே கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நமக்கு இந்த மாதிரி இன்கமாக வர்றதுக்கு முழு அமௌண்ட் நம்ம எடுத்து அப்படியே செலவு பண்ண முடியாது. இதுக்கும் நம்ம டாக்ஸாக கட்ட வேண்டியது இருக்கும். என்னப்பா நான் தான் லாட்ரி வரும்போதே ஒரு டாக்ஸ்லாம் கட்டி 10 கோடியிலேருந்து கடைசியாக ஒரு 5.5 கோடி ரூபா தான் கிடச்சிச்சு. அது மூலிமா இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதுக்கும் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கம்பல்சரி கட்டி தாங்க ஆகணும்.
பிகாஸ் இந்தியன் கவர்மெண்டோட ரூல் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்கமாக வருது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்காக வருமான வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி போட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸை நம்ம கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒன் டைம் அமௌண்ட்டான 5.5 கோடி ரூபாய் கிடைக்குது. அதுக்கு தேவையான டேக்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சு கைக்கு வந்திருக்கும். அதுக்கு அடுத்து தான் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா மாதம் வருமானம் வருது பார்த்தீங்களா, அந்த வருமானத்துக்கு தான் நீங்கள் வரி கட்டணும். திரும்பவும் நீங்கள் 5.5 கோடி ரூபாய்க்கு வரி கட்ட தேவையில்லை. உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இந்த 35 லட்சம் ரூபாய் இதுக்கு தான் நீங்கள் வந்து திரும்பவும் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குங்க. இது ஒவ்வொரு வருடங்களும் கட்டிட்டு வரணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு டேக்ஸோட ஸ்லாப்புங்கிறது 5%, 10%, 20, 25, 30ன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே வரும். ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்கமாக வந்தாலுமே நாம் வந்து 30% டேக்ஸாக கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் இந்த 35 லட்சம் ரூபாய்க்கு நம்ம டேக்ஸ் ஃபஸ்ட் எடுத்து 30% கட்டணும். அதே மாதிரி சர்சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி செஸ்லாம் கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இது எல்லாமே கட்டணும் அப்படின்னா மொத்த டேக்ஸும் போக பார்த்தீங்கன்னா 29,54,328 ரூபா நமக்கு கிடைக்கும். அதாவது டேக்ஸாக நம்ம 6,14,172 ரூபா கட்டுவோம். அதாவது நமக்கு இன்கமாக பார்த்தீங்கன்னா 35.5 லட்சம் ரூபாய் வரும். அதுக்கு நம்ம டேக்ஸாக 6,14,000 ரூபா கட்ட போகிறோம். இது கட்டின பிறகு நமக்கு பேலன்ஸாக ஒரு 29.5 லட்சம் ரூபாய் நம்ம கையிலங்கிறது இயர்லியாக வந்து இருக்குங்க. இதுவே மந்த்லி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,46,196 ரூபா கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இதுவே பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா 8,094 ரூபா கிடைக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே எஃப்டியாக போட்டு வச்சிங்க அப்படின்னா இயர்லியாக ஒரு 29 லட்சம் ரூபா கிடைக்கும் டேக்ஸ்லாம் போன பிறகு. மந்த்லியாக ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கும் டேக்ஸ்லாம் போன பிறகு. பர் டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபா கிடைக்கும் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே போன பிறகு. நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கம்மை மந்த்லி வேணுனாலும் பேங்க்லேருந்து மந்த்லி வேணும்னு சொல்லிட்டு எஃப்டி போடும்போதே நீங்கள் சொல்லிக்கலாம். சொன்னீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு மந்த்லி இந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏற்றி விட்ருவாங்க. இல்லை எனக்கு 3 மாதத்தோட வேணும் அப்படி கேட்டாங்களாலும் அந்த மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடும். இல்லை 6 மாதத்தோட எடுத்துக்கிறேனாலும் எடுத்துக்கலாம், இல்லை 1 வருஷத்தோட எடுத்துக்கிறேன் அப்படின்னாலுமே அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டுமே போட்டு விட்ருவாங்க. அதாவது 35.5 லட்சம் ரூபாய் இதை வந்து இயர்லியாக வந்துட்டு உங்களுக்கு வர்ற மாதிரி போட்டுருவாங்க. நீங்கள் தான் அதில் இருந்து டேக்ஸை வந்து ஆடிட்டர் வச்சு கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை விழ போகுது, நீங்கள் வந்து லட்சங்களை திரும்ப சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் ஒரு ஆடிட்டர் மூலியமாக ஒவ்வொரு இயருமே வந்துட்டு நீங்கள் டேக்ஸை ஃபைல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய ஒரு நல்ல ஆடிட்டர் வந்து பார்த்து அவங்க மூலிமா இதை வந்து நீங்கள் கட்டிக்கலாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து அப்படியே செலவு பண்ணிடாதீங்க. அதான் ஒரு 2 வருஷத்துக்கு எஃப்டியாக போட்டு வச்சிங்க அப்படின்னாலே ஒரு 29 லட்சம் ரூபாய் டோட்டலாக ஒரு 60 லட்சம் ரூபாய் பக்கம் நம்ம கைக்கு வந்து கிடைக்குங்க. அந்த 60 லட்சம் ரூபாயை பொறுமையாக 2 வருஷம் போட்டு வச்சு அந்த 60 லட்ச ரூபாய் எடுத்து நம்ம வீடு வாங்கணும்னு நினச்சாலோ, இல்லை நம்ம கார் வாங்கணும்னு நினச்சாலோ, இல்லை ஃபாரின் ட்ரிப் போகணும்னு நினச்சாலோ, இல்லை நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சாலுமே அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அசல் தொகைங்கிறது ஒரு சொத்து மாதிரி ஒரு 5.5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அப்படியே நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும். அது வந்து கரையாமல் அப்படியே இருக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை என்னால் இயர்லி வந்துட்டு ஒரு 6 லட்சம் ரூபாலாம் வந்து டேக்ஸாக கட்டுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல, இதுக்கு வந்து வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஒரு ஆடிட்டர் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ அவங்கள போய் சந்திச்சிங்கன்னா அவங்க வந்துட்டு இதை வந்து எப்படி வந்துட்டு குடும்ப உறுப்பினர்கள் மேலே பிரித்து வந்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் வரை கரெக்டாக வந்து பிரித்து முதலீடு பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்களே வந்துட்டு உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை அம்மா அப்பாவுக்கோ சும்மா வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு பிற்காலத்தில் உங்கள் பேரில் தான் மறுபடியும் டேக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முறையாக ஆடிட்டரை வச்சு அதை வந்து பிரித்து முதலீடு பண்ணிக்கலாங்க. ஆனால் நீங்கள் எஃப்டியில் முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா காலப்போக்கில் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்டியில் போடக்கூடிய இந்த அமௌண்ட்டுங்கிறது அப்படியே இருக்கும். அதாவது 5,49 லட்சம் ரூபாய்ங்கிறது அப்படியே இருக்கும். ஆனால் இந்த 10 கோடி ரூபாயோட மதிப்புங்கிறது மாறி இருக்கும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அதே 10 ரூபாய்க்கு அதே பொருள் அதே அளவு இருக்கக்கூடிய பொருளை வந்து வாங்க முடியாது. அது வந்து ஒரு 15 ரூபாயோ 20 ரூபாயோ மாறி இருக்கும். இதை தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலியமாக நீங்கள் பேங்க்கில் வச்சுக்கூடிய 5.5 கோடி ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு 5.5 கோடி ரூபாயாக இருக்குது. ஆனால் இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 3 கோடி ரூபாயோ இல்லை வந்து ஒரு 4 கோடி ரூபாயோ வந்துட்டு இன்ஃப்ளேஷனால் அதோட மதிப்புங்கிறது அப்ராக்சிமேட்டாக கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட பணத்தை நீங்கள் எதுவுமே எடுக்காமல் பேங்க்கில் சும்மா போட்டு வச்சிங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனால் அஃபெக்ட் ஆகி பணத்தோட மதிப்புங்கிறது கம்மியாகிட்டே வந்துடும். அப்படி கம்மியாகக்கூடாது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா கோல்டாக எடுத்து வைக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு வீடு கட்டி வைக்கலாம். அந்த லேண்ட் வந்து ஒரு நல்ல லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா அதோட மதிப்புங்கிறது உயரும்.
இந்த மாதிரி நிறைய வழிகளில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பணத்தோட மதிப்பை வந்து இழக்க விடாமல் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நம்மளோட பணம் வந்து எவ்வளோ வந்துட்டு வளரும், ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோவா வளரும், அதே சமயம் மாதம் மாதம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நம்மளோட இன்கம்மை வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மான்சூன் பம்பரில் முதல் பரிசான 10 கோடி ரூபாய் விழுந்துருது. அப்படி விழுந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை எஃப்டியில் போடுவீங்களா, இல்லை வந்துட்டு அதை வீடு வாங்குவீங்களா, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான செலவு பண்ணலாம் சொல்லி யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு அதில் ஒரு பகுதி என்னோடய செலவுக்காக எடுத்துக்குவேன், மீதியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது வந்து நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். ஸோ நான் என்ன மாதிரியான ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாங்க. உங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை சொல்லி தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.